ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரேஷன் துவரம்பருப்பு இல்லைங்களா, அதில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சிலவங்க வந்து வாங்க மாட்டாங்க, ஒரு சிலவங்க வந்து வாங்கினாலும் அதை செய்ய மாட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு. ஸோ வந்து இதை வடை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுவேன். இதை வந்து நம்ம நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மேலோட்டமாக தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது பாருங்கள் இருந்துக்கலாம். பார்த்தீங்களா, ஈரம் ரொம்ப இருக்கக்கூடாது, அதனால தான் நான் வந்து மேலோட்டமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகு. நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால ரொம்ப காரம் இல்லாமல் நம்ம கம்மி காரம் போட்டு செய்ய போகிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு தேவை. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நறுக்கி வச்சாச்சு சின்ன சின்னதாக. இதை அப்படியே போட்டு நம்ம பருப்பில் போட்டு இந்த சோம்பையும் போட்டு இந்த கருவேப்பிலையும் கூட போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, அப்படியே ஒரு சுற்றி சுற்றி அப்படியே எடுத்துடலாம். பார்த்திங்களா, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம்னா வடை கரெக்டாக. குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால ரொம்ப கடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நம்ம இப்படி தட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வேர்ந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சுவையான நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு. எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது வந்து ரேஷன் கடையில் கிடைக்குது, அதனால் வந்து இது குவாலிட்டி நல்லா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சாப்பிட்ற பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே எல்லா விவசாயிக்கிட்டே இருந்தும் வர்றது தான். இதே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போட்டு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம நல்ல குவாலிட்டியான பொருள் அப்படின்னு நினச்சி வாங்கிப்போம். எல்லாம் ஒரே மாதிரி பொருளுங்க தான். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் 2 வெங்காயம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்குன்னா இன்னும் நீங்கள் 2 வெங்காயத்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.